சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக அமையும். ஆதலால் மனதை எவ்வாறு சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே நிகழ்ச்சியில் இன்றைக்கு மனநலமும் தமிழ் திரைப்பட பாடல்களும் பற்றி பார்க்கலாம். தமிழ் இலக்கியங்களிலே தற்கால இலக்கிய வரலாற்றை பார்க்கும் பொழுது திரைப்பட பாடல்களும் ஒரு இலக்கியமாகவே கருதப்படுகிற ஒரு நிலை வந்திருக்கிறது. திரைப்பட பாடல்களிலே எத்தனையோ தேவையில்லாத விஷயங்கள் இருந்தாலும் பல திரைப்பட பாடல்கள் மக்களுக்கு ஒரு அமைதியை கொடுப்பதற்கு, மக்களின் நிம்மதியை கொடுப்பதற்கு, மக்களிடம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வழியாக அமைந்திருப்பது கண்கூடு. ஆக அப்படிப்பட்ட திரைப்பட பாடல்களிலே மனதை பற்றியும் மனநலத்தை பற்றியும் மனநல பாதிப்புகளை பற்றியும் அந்த மனம் பாதிக்கப்படும் பொழுது அவர்களை ஆற்றுப்படுத்துகிற, அவர்களை அமைதிப்படுத்துவதற்கு என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். மனம் என்பது வெளியிலே நாம் சொல்வது கொஞ்சமாக இருந்தாலும் நம்முடைய வார்த்தைகள் வழியாக, நம்முடைய சொற்களின் வழியாக உள்ளே அவிழ்ந்து கிடக்கிற விஷயங்கள் மிக பல என்பது சிக்மண்ட் ஃப்ராய்டு என்கிற உளவியல் நிபுணரின் கருத்து. அன்கான்ஷியஸ் மைண்ட் என்று சொல்வார்கள், அல்லது சப்கான்ஷியஸ் மைண்ட் என்று சொல்வார்கள். வெளியிலே நாம் சொல்லி பேசுவதை விட ஆழ்மனதிலே அமிழ்ந்து கிடக்கிற கருத்துக்கள் நம்முடைய மிக பல. அப்படிப்பட்ட ஒன்றை அழகாக தமிழ் பாடல் கூறுகிறது. திரைப்பட பாடல், உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை, சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி என்று சொல்கிறது. என்ன அருமையான வரிகள்! அந்த சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய உளவியல் நிபுணருடைய கூற்றையே இங்கே மெய்ப்பிக்கின்ற ஒரு தமிழ் பாடலாக அமைகிறது. மனம் இன்ப துன்பங்கள் இரண்டையுமே அனுபவிக்கக்கூடியது. இன்ப நிகழ்வுகள் இருக்கும் பொழுது அவற்றை என்றைக்குமே மனதில் இருத்திக்கொள்ள ஆசைப்படுகிறது. ஆனால் அந்த இன்ப நிகழ்வுகளே ஒரு கனவாய் காணலாய் மாறிவிட்ட பிறகு, அது ஒரு கற்பனையாய் போய்விட்ட பிறகு, அது நிகழ்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்ட பிறகு அதை மறக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுகிறது மனிதனுக்கு. அப்படிப்பட்ட நேரத்திலே அந்த மனம் அதை அவ்வளவு எளிதாக மறக்க விரும்புவதில்லை. ஏனென்றால் இருப்பதே ஒரு மனம்தான். ஆகவே தான் கவிஞர் அழகாக கூறுகிறார், இரண்டு மனம் வேண்டும் எனக்கு, நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று என்று. ஆக என்னுடைய இன்ப நினைவுகளை நினைத்து வாழ்வதற்கு ஒரு மனம் வேண்டும், அதை மறந்து வாழ்வதற்கு இன்னொரு மனம் வேண்டும். அப்படித்தான் என்னால் இருக்க முடியும், ஒரு மனதை வைத்துக்கொண்டு என்னால் சமாளிக்க முடியவில்லை என்று கூறுகின்ற அந்த கூற்று மிக அருமையானது. அதேபோல மனதினுடைய, ஆழ்மனதினுடைய பக்குவங்களை பற்றி சொல்லும் பொழுது அரிய பல கருத்துக்கள் திரைப்பட பாடல்களே இருக்கின்றன. பொதுவாக சொல்லப்போனால் இந்த மனம் வேதனைப்படும் பொழுது, மனம் அமைதியிட்டு இருக்கும் பொழுது, மனச்சோர்வாக இருக்கும் பொழுது, ஆங்கிலத்திலே இதை டிப்ரெஷன் என்று சொல்லுவோம், அப்படிப்பட்ட நிலையை கவிஞர் என்ன அழகாக வர்ணிக்கிறார் என்று பார்க்கும் போனால், எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது நிம்மதியற்ற கிடக்கின்ற எனக்கு எங்கேயாவது ஒரு அமைதி தேடி ஒரு இடம் வேண்டும். எனது கைகள் மீட்கும் போது வீணை அழுகின்றது என்று சொல்கிறார். எல்லாமே நான் செய்கின்ற செயல்கள் எல்லாமே எதிர்மறையாக அமைந்து விடுகிறது என்பதை கூறுகிறார். இன்று மட்டும் கொஞ்சம் தூங்க வைத்தால் போதும், எனக்கு அமைதி வந்துவிடும். ஆக அந்த அமைதியை கொடு, என்னை கொஞ்சம் தூங்கவை என்று சொல்கிற வரிகள் மிக அமைதியானவை. ஏனென்றால் தூக்கமின்மைதான் மன அமைதியை கெடுக்கின்ற ஒன்று. மன அமைதி இல்லாவிட்டால் தூக்கம் இல்லாமல் போகும். இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பது. அதுவும் குறிப்பாக பெண்களிடத்திலே மன அமைதி இல்லாத பொழுது பெண்கள் தான் அதிகம் தூக்கம் சார்ந்த துன்பங்களிலே அவதிப்படுகிறார்கள் என்பது உண்மை. அப்படிப்பட்ட நேரத்திலே இன்னொரு பாடலிலே அழகாக வருகிறது, காலமீது காலமீது கண்ணுறங்கு மகளே,
காலம் இதை தவறவிட்டால் தூக்கமில்லை மகளே. ஆக இந்த பெண்ணாகிய நீ இந்த இளம் வயதிலேயே நன்றாக தூங்கிவிடு. ஏனென்றால் நீ வரப்போகிற வாழ்க்கையிலே தூக்கமின்றி நீ கிளங்கப் போகிற நாட்கள் பல உண்டு. ஆகவே இதுதான் நல்ல தருணம், இப்பொழுதே நன்றாக தூங்கிவிடு என்று சொல்கிற அந்த வரிகள் மனநல பாதிப்புகளை பின்னாளில் கோடிட்டு காட்டுகின்ற வழிகளாகிறது. இளமை காலம்தான், சிறிய வயதுதான் மனிதனுடைய குணநலன்களை உண்டாக்குகிறது, உருவாக்குகிற நேரம். அந்த நேரத்திலே பெற்றோர்களின் அரவணைப்பு, குறிப்பாக அன்னையினுடைய அன்பும் அரவணைப்பும் மிக அதிகமாக தேவைப்படுகிறது. ஆக ஒரு குழந்தை பின்னாளிலே நல்லவனாக இருப்பதும் அல்லது கெட்ட எண்ணங்களை கொண்டவனாக இருப்பதும் அவனுடைய அன்னையினுடைய வளர்ப்பு என்பதை அழகாக கவிஞர் புலமைப்பித்தன் கூறுகிறார். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று கூறுகிறார். ஆக இந்த மிக அருமையான வரிகள் இன்றைய அறிவியல் கூற்றுப்படி சரியாகவே அமைந்து விடுகிறது. இன்றைக்கு கணக்கில் பார்த்தால் அன்று முதல் இன்று வரை தமிழகத்திலே அல்லது இந்தியாவிலே பெரும்பாலான இடங்களிலே மனநோய்கள், மனநல பாதிப்புகள் என்றால் ஏதோ காற்று, கருப்பு, பில்லி சூனியம், பேய் ஆகியவற்றின் காரணமாக வந்தது என்று மூட நம்பிக்கை பரவி கிடக்கிறது. அதனாலே மனிதர்களுடைய மனத்திலே அச்சத்தை உண்டு பண்ணி அவருடைய வீரத்தை கெடுக்கின்ற காரியங்கள் நடக்கிறது. அதனால தான் பட்டுக்கோட்டையார் அழகாக பார்க்கிறார், வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதின்னு அவனுடைய வீரத்தை முளையிலேயே கிள்ளி வைப்பார்கள் என்று அழகாக பாடுகிறார். அது தவிர மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த மனதை ஆற்றுப்படுத்துகின்ற செயல், சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் என்று சொல்லுவோம், ஆற்றுப்படுத்துதல் அல்லது ஆறுதல் படுத்துதல், அவற்றுக்கான பல திரைப்படப்பாடல்கள் இன்று இருக்கிறது. ஆறு மனமே ஆறு என்று சொல்லுகிறது இடத்திலே இன்பம் துன்பமும் இரவும் பகலும் போல மாறி மாற வரக்கூடாது, இரண்டையும் ஒரு சேர நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இயற்கை வகுத்த நியதி என்று பாடுகிறார். சமீபத்திலே வந்த இன்னொரு முக்கியமான ஒரு திரைப்படம் ஆட்டோகிராஃப் என்கிற படத்திலே வருகிற பாடல் இன்றைக்கெல்லாம் மனம் நொந்து போய் கிடக்கின்ற, நம்பிக்கையற்று கிடக்கின்றவர்களுக்கெல்லாம் நாங்களே பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது. ஒவ்வொரு பூக்களுமே வாழ்வின் அந்த அர்த்தத்தை உணர்த்துகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையுமே ஒரு போர்க்களமாகத்தான் இருக்கிறது. ஆகவே அதிலே நம்பிக்கை உனக்கு வேண்டும், உள்ளம் என்றும் உன்னுடைய உணர்ந்து போகக்கூடாது. ஆகவே மனமே நீ மாறிவிடு, நம்பிக்கையோடு இரு, நம்பிக்கைதான் உன்னை கரையேற்றுகின்ற நந்தா விளக்கு என்று அருமையாக கூறுகிறார்கள். ஆக மனிதனுடைய பலவிதமான துன்பங்கள் சொல்லி வெளியிலே கொட்டிவிட்டாலே தீர்ந்துவிடும். இதைத்தான் அழகாக ஒரு பாடலிலே கவிஞர் கண்ணதாசன் கூறுகிறார், சொல்லி எழுதால் தீர்ந்துவிடும், சொல்லத்தானே வார்த்தை இல்லை என்று. ஆக இப்படிப்பட்ட மனதை ஆற்றுப்படுத்துகின்ற, மனதை தேற்றுகின்ற, மனதுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய திரைப்பட பாடல்கள் எல்லாம் மிக அருமையாக இருக்கிறது. என்னை பார்க்க வருகின்ற, என்னிடம் ஆலோசனை கேட்டு வருகின்ற பல நோயாளிகள் பல நேரங்களிலே அவர்கள் சொல்லுவது, மனது நிம்மதியற்று கிடக்கும் போதெல்லாம் இரவிலே நல்ல நல்ல பாடல்களை நான் வைத்து கேட்டிருந்தால் அதுவே மனதுக்கு ஆறுதல் அளிக்கிறது. அது மிக முக்கியமான ஒரு கருத்து. அது நிச்சயமாக அவர்களுக்கு அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே அவர்கள் சந்திக்கிற ஒரு திரைப்பட பாடல்கள் அவர்களுக்கு அமைந்தருகின்றால் அது முக்கியமாக அதை ஒரு கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆக வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் என்று சொல்லப்படுகின்ற பொழுது, ஆக நிச்சயமாக இந்த நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தால் எல்லோருக்கும் வாழ்வதற்கு வழி இருக்கிறது என்பதை பலவிதமான திரைப்பட பாடல்கள் இருந்தாலும் ஒன்று இரண்டு நான் இங்கே சொல்வதன் மூலமாக திரைப்பட பாடல்களும் ஒரு இலக்கியமாகி எப்படி மனித மன நலத்துக்கு வழிவகுக்கிறது என்பதை சுட்ட முடிகிறது.